ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூ சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 5 அண்ட் எபிசோட் 6. போன எபிசோடில் பார்த்துருப்போம், நம்ம ஹீரோனும் இப்போ லவ் பண்ண வச்சுருப்பாங்க. பட் உங்களுக்கு எதிரியாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஊற்றி இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான், ஆடே பெஞ்சமின் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான். ஸோ அந்த ஃப்ரெண்டோட நிலைமை இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த 2 எபிசோட் இருக்க போகுது. ஸோ வளவளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் 5 லிவிங் வித் எனிமி. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே ஒரு மஜாவான சீன் தான் ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணுறதுக்கான வீட்டுக்கு வந்திருப்பாங்க. 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். ஸோ ஹீரோ கிஸ் பண்ணிட்டு அவள் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. கட் பண்ண வழக்கம் போல தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்ட்டி இருக்குமே. ஸோ அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ போயிருப்பா, கூட ஹீரோயும் கூட்டி போயிருப்பா. அப்போ அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு இருப்பா. அந்த ஃப்ரெண்டோட பேர் பீச். இதுக்கடுத்து நம்ம பேசலே கூடுவோம். அவளுக்கு தான் நம்ம ஹீரோ மேலே சந்தேகமாக இருக்கே. ஸோ ஹீரோவை பார்த்து அவள் ஆட்டை போட்ட அந்த புக்கு எடுத்து காமிப்பா. அம்மா, நீங்கள் கூட இந்த புக்கு எதை பார்த்துருக்கீங்களா, இந்த புக்கு பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப நம்ம தான் ஆட்டை போட்டது. பட் எதுவுமே தெரியாத மாதிரி, மேம் இந்த புக்கா, இது ரொம்ப ரேரான ஒரு புக்காச்சே, இல்லை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, பரவாயில்லையே உங்கள்ட்ட இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணை பாராட்டுவானா. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வரும். பட் நம்ம ஹீரோ சந்தேகம் இல்லாத மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் சமாளிச்சிருவான். பட் இவனுக்குள்ளே அந்த பொண்ணை பார்த்து பயந்துகிட்டே இருக்கும். இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம லவ் கண்டிப்பாக ஆபத்து இருக்குது, இவ்வளோ தான் பண்ணி அவனு நம்ம யோசிச்சிட்டே இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ பாட்டு வழக்கம்போல கடலை வேலை பார்த்துருப்பான். பார்த்தா அந்த கடைக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஊற்றிடுவா. இவரோட பேர் அனிகா. இவர் இன்ஃப்ளூன்சர் வேறு. இவளுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட் போட்டால் போதும் கிட்டத்தட்ட ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும். அவளுக்கு நம்ம ஹீரோ லவ் பண்ணுறாங்களே, இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹீரோ பார்த்து, ஹே ஜோய், இது நீங்கள் இருக்கிற கடை தானே, இந்த கடைக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன், வேணா பாருங்கன்னு சொல்லி அந்த கடையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஐடியா வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அந்த ப்ளீச்சுங்கிற பொண்ணு இருக்கால, அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கும். உடனே அனிக்காவோட ப்ரொஃபைல்குள்ளே போய் அவங்க ஃபாலோ பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துருக்கான். பார்த்தா அந்த பீச்சுங்கிற பொண்ணு இருக்குல்ல, அவளும் இந்த அனிக்கா ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. பட் அந்த ஃபோட்டோவில் அந்த பீச்சுங்கிற பொண்ணு ரொம்ப கேவலமாக இருப்பா. அந்த ஃபோட்டோ நம்ம ஹீரோ காமிச்சு, ஆமாம் இது உங்கள் ஃபேஸ்புக் ஃபோட்டோ தானே, இந்த ஃபோட்டோ நீங்கள் இன்ஸ்டாவில் போடவே இல்லையே, ஏன் போடலன்னு கேட்டால், அதுவா அதில் ஃப்ரெண்டு கொஞ்சம் கேவலமாக இருந்தா அதான் போடவே இல்லை, இன்கேஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டால் லைட்டாக வருத்தப்படுவாள், அதுக்காக போடாமல் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம தூண்டி விடுவான். ஏங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், போய் உங்கள் ஃப்ரெண்டு பேச்சு கிட்ட தான் போஸ்ட்லாம் பண்ணுமா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நியூஸ் பேத்துவானா. இதை பார்த்து அந்த பொண்ணு ட்ரிகர் ஆயிரும். உடனே இந்த பழைய ஃபோட்டோ எடுத்து அவள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிடும். கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோ வைப்பாங்க. இவ கூட போன எபிசோடில் இவங்க அப்பா பேஸ் பண்ண ஒரு கவிதை இருந்தால, அந்த கவிதை காலேஜ் சப்மிட் பண்ணியிருப்பா. பார்த்து டீச்சருக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். நம்ம ஹீரோனை கூப்பிட்டு பார்க்கலாம் செய்வாங்களா, இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா. தென் நைட் ஆனது ஹீரோட வீட்டுக்கு போய் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு அவள் ஃப்ரெண்டு ஃபோன் வருது. பார்த்தா அந்த அனிக்காங்கிற ஃப்ரெண்டு இருக்கால, அவள் தான் ஃபோன் பண்ணியிருப்பா. ஃபோன் பண்ணி அழுகிற மாதிரி தெரியுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு தப்பான மட்டும் புரியுது. உடனே இன்ஸ்டாகிராம் எடுத்து அந்த அனிக்கோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டால, அந்த போஸ்ட்டு கீழே ஒரு ஃபேக் ஐடி இருந்திருக்கும். அவன் ஏதோ ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணியிருப்பான். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு வீடியோக்குள்ளே போகுது. அந்த வீடியோவில் அனிக்கா ரொம்ப பிடிச்சிருந்துருக்கா. கருப்பின மக்களை பற்றி தப்பு பேசுகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தா ஃபாலோவர்ஸ்லாம் கடுப்பாயிருது. ஏண்டி உனக்குன்னு பெரியவன் நினைப்பா, எதுக்கு கருப்பின மக்களை எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லி கமலை கிளீஸ் எழுதியிருப்பாங்க. அவள் ஃபாலோவர் கவுண்ட்லாம் அப்படியே குறைஞ்சிருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் இந்த ஃபேக் ஐடி இருக்குல்ல, அது இப்போ உருவாக்குற மாதிரி இருக்குது. அதுக்குன்னு ஃபாலோ இங்கிலீஷ் எதுவும் கிடையாது. இதை பார்க்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலாக காலையில் இந்த அனிக்கா பீச்சுடைய ஒரு கேவலமான ஃபோட்டோவை போட்டா, அன்றைக்கி நைட்டு ஃபேக் ஐடியிலேருந்து அனிக்காவை பற்றின வீடியோ வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பீச் தான் தன் ஃப்ரெண்டை பற்றின வீடியோ போட்டிருக்கா. அப்போனா அந்த பீச் ஒரு சைக்கோத்தனமான கேரக்டர். தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே தான் கடவுள்களை வச்சுக்கணும், தான் சொல்கிறது தான் தன் ஃப்ரெண்ட்ஸை செய்யணும். இனிமேல் அனிக்கோட கேரக்டர். இவளே இந்த மாதிரி கேவலமாக டிஃபைன் பண்ணியிருக்கானா, ஹீரோ லவ் பண்ணுறதுக்காக நம்மளை என்னென்ன பண்ணுவா, இவ்வளோ தான் பண்ணி ஆகணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பானா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோட பார்த்தோம் பேசுவா. ஹே என்னன்னு தெரில, அன்னைக்கு ஒரு அழுதுகிட்டே இருக்கா, நான் அப்போ அவளை பார்த்து பேசி ஆகணும், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காத, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ படாங்க கிளம்பி போயிடலா. பட் இவரோட கவனம் ஃபுல்லாகவே அந்த பீச்சை பற்றி தான் இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம இருந்த பீச்சை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். காலையில் வாக்கிங் போகிறலேருந்து அவள் கடைக்கு போகல, எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். பார்த்தா அந்த பீச் ஒரு இன்டீரியர் டிசைனர். இதை தவிர நம்ம ஹீரோட பேசவே கண்டுபிடிக்க முடியல. சரி அவனாடியே விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கடைக்கு வந்திருப்பா. 2 பேர் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பீச்சே அந்த கடைக்கு வந்து நம்ம இங்கிட்ட பேசிட்டு இருப்பா. ஹே பேக், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு ரோஜன் ஒருத்தர் வராரு. அவர் பார்த்த ஒரு ஃபேமஸாக ரைட்டர். இன்கேஸ் நீ போய் அவரை பார்த்து பேசுனா உனக்கு நிறைய வாய்ப்புகள் சான்ஸ் இருக்குது. நீ அவரை பார்த்து பேசுன்னு சொல்கிறப்ப இவன் மாரி கேட்டே இருப்பான். இவனுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாளே, எதுக்கு செக் பண்ணி பார்ப்போன்னு ஆன்லைனில் செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த ரோஜனுங்கவர் ஒரு பெரிய ரைட்டர் தான். பட் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம இருக்கும் சந்தேகமாகவே இருக்கும். சரி நான் அவன் எதுவுமே கண்டுக்காமல் நைட் வீட்டுக்கு போவான். பார்த்தா வழக்கமான பகுதிட்டு போயிருக்கல, அவன் புக் படிச்சுட்டு இருப்பான். பட் அந்த புக்
புக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்குமா இருக்குது. சரி டைட்டில் எடுத்து பார்த்தா சிறு சீர்திருத்த புள்ளின்னு போட்டிருக்கு. இதை பார்க்க நம்ம ஹீரோ பக்குன்னு இருக்கோம். அப்போ தான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஆக்சுவலாக இந்த பேக்கோங்கிற பையன் இருக்கால, இவனுக்கு அவங்க அப்பா சுத்தமாக பிடிக்கல. சொல்லப்போனால் உண்மையான அப்பா கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் தான். எப்போ பார்த்தாலும் இந்த பையனை போட்டு திட்டுட்டு இவன் அடிச்சுட்டு இருக்காரா, இதனால இந்த பையனுக்கு கோவம் வந்திருக்கும். பேசாமல் அவர் கொண்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடலாமா, நம்ம தான் சின்ன பையனாச்சே, பேச தண்டனை தர மாட்டாங்க, கொஞ்ச நாள் வெளியே வந்துடலாம், நம்ம அம்மாவோட ஹாப்பியாக இருக்கலாம். இதுக்காக அந்த புக்கெலாம் முடிச்சுருப்பான். பட் நம்ம ஹீரோக்கு அதை பார்த்து பயமாக இருக்கும். அந்த பையனை கூப்பிட்டு வச்சு, இங்கே பாரு பேக்கோ, நீ இப்போ சின்ன பையனாக இருக்க, கோவத்தில் உங்கள் அப்பாவை கொல்லலாம், பட் கொன்னினா அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடும். யாரும் உன்னை பார்த்து பேசுகிறதோ பழகிறதோ இருக்காது. சொல்லப்போனால் உங்கள் அம்மாவே ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உன்னையும் உங்கள் அம்மா சேர கூட விட மாட்டாங்க. கோவத்தில் ஏதோ முடிவெடுக்கிறேன்னு சொல்லி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்காது. புரிஞ்சான்னு கேட்குறப்ப, சாரி அங்கிள், இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன்னு அந்த பையன் மட்டும் வந்து கிளம்பி போயிடறான். கட் பண்ணால் நைட் ஆயிரும். நம்ம ஹீரோனை தான் ஃப்ரெண்டு பார்ட்டி கூட்டுருக்காளே. சரி நம்ம ஹீரோவை சேர்ந்து ஹீரோனோட அந்த பார்ட்டிக்கு போவான். பார்த்தா அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க ரைட்டர் அந்த மாதிரி இருப்பாங்களா. அதனால் நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக நர்வஸாகவே இருக்கும். பட் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துவான், ஹே இதில் என்ன இருக்குது, போ அந்த ரைட்டை பார்த்து பேசு, கண்டிப்பாக அவருக்கு ஒர்க்லாம் பிடிக்குன்னு சொல்கிறப்ப இவಳು சிலங்கன்னு கிளம்பி போகிறா. அப்போ அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன ஜோய் நீ ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே ஹீரோனுக்கு எது தேவைங்கிறது தெரியலையே, பாரு நான் தான் ஒரு ஃப்ரெண்டா அவளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ விருப்பத்து மாதிரி பேசுவாளா. பட் நம்ம ஹீரோ அதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோவா பேச மாட்டான். அந்த பொண்ணு அங்கே வந்து கிளம்பி போயிருமா. பட் போகிறப்ப அந்த பீச்சு அவள் பேக்கை ஒரு டேபிள் வச்சுட்டு போவா. அந்த பேக்கில் தான் ஒரு லேப்டாப்பு டைரி இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை தவிர அந்த பொண்ணை போய் தெரிஞ்சுக்க ஒரு வழியே இல்லை. டைரி ஆட்டி போடுன்னு சொல்லி டைரி ஆட்டி போடுவான். தனியாக ஒரு ரூமுக்கு போய் அந்த டைரி திறந்து பார்ப்பான். உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோட்டோ இருக்கும். இவதுக்கு நம்ம ஹீரோட ஃபோட்டோ வச்சிருக்கா, இவளுக்கு நம்ம ஹீரோக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டைரியை கொண்டு வந்து அவன் பேக்கில் வச்சுருவான். பார்த்தா அந்த பீச்சுங்கிற பொண்ணு இருக்கால, அவளும் இந்த ரோஜாங்க ரைட்டரும் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவளுக்கு தெரியாத மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ரைட்டர் நம்ம ஹீரோ கழுவி ஊற்றிட்டு இருப்பான். ஆமாம் நீ எதோ பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணல, அந்த பொண்ணு பாரு கழுவு ரொம்ப மோசமாக இருக்குது, இவ்வளோ ரைட்டராக சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறப்ப அவள் ஃப்ரெண்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கா. ஆமாம் என் ஃப்ரெண்டு ஒன்றுத்துக்கு லைக் இல்லை, அவளை டிமோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக நீ கூட்டி வந்தேன், அவள் சுற்றி வேஸ்ட்டுன்னு நம்ம ஹீரோ போய் தரக்குற பேசுவாளா. இதை பார்த்து ஹீரோ கோந்த வருது. மாவளை உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவள் பேக் லேப்டாப் இருக்கும்ல, அந்த லேப்டாப்பை நம்ம ஹீரோ ஆட்டை போட்டுருவான். கட் பண்ண அடுத்த நாள் அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணலாம் பார்ப்பான். பார்த்தா பாஸ்வேர்டு இருக்கும். யூஸ்வலாக போகிற மாதிரி 1-2 3 நாள் போட்டு பார்ப்பான். பார்த்தா பாஸ்வேர்டாக இருக்காது. யூஸ்வலாக பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, பெட் நேமு அந்த மாதிரி நேம் வைப்பாங்க. உடனே இந்த அணிக்காங்கிற பொண்ணை பார்த்து, ஆமாம் இந்த பீச்சுங்கிற பொண்ணு இருக்கால, அவங்ககிட்ட அதை பெட்டு இருக்கா, அவள் டாகுன்னு ஏதாவது நேம் வச்சுக்கான கேட்குறப்ப அந்த மாதிரி எதுவும் சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அப்போ காட்டாக நம்ம வீட்டுக்கு ஃபோன் வருது. ஹே ஜோய் நான் உன்னை சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்காத, இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்கால அவள் லேப்டாப் தொலைஞ்சு போச்சு, நீ தான் அந்த லேப்டாப்பை திருடிக்கன்னு சந்தேகப்பட்டு அவள் வீட்டுக்கு வந்திருக்கா, ப்ளீஸ் நீங்கள் வான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வருது. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து நம்ம மீன் கத்தி பேசுவான். ஏ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா நான் திட்டு பயமாக தெரியுதா, எதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்து கேட்டால் அவனை நம்ம இருத்துட்டு ஆரம்பிப்பா. டே எனக்கு நல்லா தெரியும்டா, நேற்று பாட்டில் நீ பாட்டு தனியாக ஒரு ரூம்குள்ளே போனேன், நீ தான் என் லேப்டாப் ஆட்டை போட்டுன்னு சொல்கிறப்ப, ஹே எனக்கு நிறைய பர்சனல் விஷயங்கள் இருக்குது, நான் எதுக்கு ரூமுக்கு போய்ப்பேன்னு சொல்கிறப்ப அவள் நம்ப மாட்டேன், நீ தான் ஆட்டையை போட்டுப்பேன்னு நம்ம ஹீரோ பழி போட்டு இருக்கல. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து பேசுவான். ஹே நீ ஒரு ஆப்பிள் யூஸர் தானே, உன் ஃபோனை வச்சு ஒரு லேப்டாப் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியுமே, அதை வச்சு பாருன்னு சொல்கிறப்ப அப்போ அவளுக்கே தோணுது. சரின்னு ஃபோன் எடுத்து பார்த்தா இவன் லேப்டாப்பு இவ் வீட்டில் இருக்க மாதிரி காட்டுது. பட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து காட்டாது. இதை பார்க்குற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். இதை பார்க்குற அந்த பொண்ணுங்க புரியல. சரின்னு உடனே அவள் வீட்டுக்கு போகிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, அவள் லேப்டாப் ஆட்டையை போட்டு அவள் வீட்டுக்குள்ளேயே ஒழிச்சு வந்துருப்பான். அவளாலே கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இடத்த வச்சுருப்பான். அதனால தான் லொக்கேஷன் பார்க்குறப்ப அவள் வீட்டை காமிச்சிருக்கோம். சரி நாங்கள் கிளம்பி போயிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோனை பார்த்து, ஹே பேக் உனக்கு என்னாச்சு, உன் ஃப்ரெண்டு தான் என் சந்தேகப்படுறான்னா நீ என் சந்தேகப்படுவியா, என் பாய் ஃப்ரெண்டு ஒன்று அந்த மாதிரி பண்ண மாட்டான், ஜோய் நல்லவனு சொல்ல தெரியாதா, ஏன் இப்படி பண்ண கேட்குறப்ப நான் எங்கே பண்ணேன், அவள் தான் வற்புறுத்தி கூப்பிட்டா, நானும் வேறு வழியாக தான் இங்கே வந்தேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்ன தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்கிறப்ப அவனு சரி சும்மா விட்டுருவான். சரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே பாரு, இன்றைக்கி அந்த ரோஜர் என்னை பார்க்க வர சொன்னார், நான் அவரை பார்த்து மீட் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவனுக்கு தான் அந்த ரோஜரை பற்றி நல்லாவே தெரியுமே. அதனால் ஹீரோனை பார்த்து, இங்கே பாரு அந்த ரோஜரும் உன் ஃப்ரெண்டும் பக்கவான ஃப்ரெண்டு, 2 பேரும் உன்னை ஏமாற்ற பார்க்குறாங்க, சொல்லப்போனால் உன்னை டிமோட்டிவேட் பண்ண பார்க்குறாங்க, நீ அவனெல்லாம் பார்க்க போகாதுன்னு சொல்கிறப்ப நம்ம மீன் கோவம் வருது. இவனும் நினைக்கிறேன்னா ஹீரோக்கு தான் நம்ம கவிதை பிடிக்கல, நம்ம ரோஜரை பார்த்து பேசுகிறவனுக்கு பிடிக்கல போல, அதான் இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஜோய் நீ என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் அதுக்குன்னு என் லைஃப்பில் தலையிட முடியாது, நான் அவரை பார்க்க தான் போவேன்னு சொல்லி அவள் பாடம் கிளம்பி போயிடுவா. இதை பார்க்க நம்ம வீருக்கு கணசனே தெரில. சரி நம்ம வீடு உடனே அங்கேருந்து பீச்சோட வீட்டுக்கு போகிறான். பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல தான் அந்த லேப்டாப் பிடிச்சி வச்சுருப்பான். அந்த லேப்டாப் எடுத்து எகைன் பாஸ்வேர்டில் போட்டு பார்க்குறான். பார்த்தா எந்த பாஸ்வேர்டு செட் ஆன மாதிரி தெரில. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு அந்த அணிகை கிட்ட பேசின
பேசினால அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அந்த அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பான்னா, நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கோம்ல, பட் அந்த கேங்லேயே ஹீரோனு பீச் இருக்காங்களே, அவங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சொல்லப்போனால் எப்போ பார்த்தாலும் 2 பேரும் இணைப்பிரியாத நண்பர்கள் மாதிரி ஒன்றாவே இருப்பாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரியும்னு அந்த அன்னைக்கே சொல்லியிருப்பாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஐடியா வருது. சரி நம்ம ஹீரோனோட பேரை அந்த பாஸ்வேர்டை போட்டு பார்ப்பான். பார்த்து அந்த லேப்டாப் ஓப்பன் ஆயிரும். இதை பார்த்து இவனுக்கு ஷாக்காக இருக்குது. சரி உள்ளே போய் ஃபோல்டராக பார்த்தா பிளாக் மெயிலும் ஒரு ஃபோல்டர் இருக்கும். திறந்து பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக தான் இருக்குது. எல்லாமே நம்ம ஹீரோட ஃபோட்டோஸாக இருக்குது. பார்த்தா நியூடாக இருக்கிறது, அந்தரங்க ஃபோட்டோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பார்க்குற நம்ம ஹீரோ அப்போ தான் புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி இந்த பீச்சு ஒரு சாடிஸ்டிக்கான கேரக்டர். எப்பவுமே தான் ஃப்ரெண்டு டாமினேட் பண்ணணும் இனிமேல் நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கோல, இன்கேஸ் அவங்க யாராவது எதிர்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த ஃபோட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுவா. இந்த விஷயம் தான் அனிகாக்கு நடந்திருக்கும். இவளோட ஒரு மோசமான ஃபோட்டோ வந்து அனிகா ஷேர் பண்ணனால அந்த ப்ரைவேட் வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி ஒரு கேட்டு தான் இவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கெல்லாம் இப்போ தான் தெரியவே தெரியுது. கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு கார்க்குள்ள உட்காருவா. பார்த்தா அங்கே ரோஜர் இருப்பான். நம்ம ஹீரோவை கவிதையை கொடுத்துருப்பா. பட் அந்த கவிதையை முழுசாக கூட படிக்கவே இல்லை. பட் படித்த மாதிரி ஹே நீ ஒரு கவிதை எழுந்தில்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்கள் அப்பா பற்றின கவிதைன்னு சொல்லி நம்ம ஹீரோட தொடரில் கையை வைப்பான். இது நம்ம ஹீரோக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கையை தட்டி விடுறப்ப அவன் தொடர்ந்து பேசிட்டே இருப்பான். நம்ம ஹீரோன் மேலே தொடர்ந்து கையை வச்சு அவள் கவிதையில் இல்லாத விஷயங்களும் சொல்லிட்டு இருப்பான். இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு அப்பயே புரிஞ்சு போச்சு. டேய் நீ உண்மையாக கவிதை படிச்சியா மாவனே, மரியாதை கார் நீ பட்டு இல்லை மூஞ்சி பிறந்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாட்டு கீழே இறங்கிடுவான். தென் ரொம்ப கோமா அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருப்பா. ஏன்டி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு அந்த ரோஜரை பற்றி நல்லாவே தெரியும்ல, தெரிஞ்சே தான் நீ என்னை பார்க்க அனுப்பி வச்சிருந்தேன். கரெக்டானு கேட்குறப்ப ஹே எனக்கு நடி தெரியும், நான் நல்லது தான் அனுப்புன்னு சொல்கிறப்ப நடிக்காதடி. அன்றைக்கி அன்றைக்காவோட வீடியோ ரிலீஸ் ஆச்சுல, அந்த வீடியோவை நீ தான் எடுத்துருப்ப. ஏன்னா அன்றைக்கி அவ கூட இருந்தது நீ நான் மட்டும்தான். நான் அந்த வீடியோ போடலன்னா அப்போ கண்டிப்பாக நீ தான் அந்த வீடியோ எடுத்திருப்ப. உன்னோட ஒரு ஃபோட்டோவை கேவலம் போட்டாங்க இருக்காங்க, அவ்வளோ டிஃபைன் பண்ணியிருக்கீல, நீங்களே ஃப்ரெண்டே கிடையாது, நீ மோசமானவ. ஜோய் சொன்னது உண்மைதான், நீ சாடிஷனான கேரக்டர், நீ எங்களை வச்சு நல்லா ஏமாத்திருக்கேன்னு சொல்லி அவள் திட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கு செம்மையாக கடுப்பாயிரும். கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ பார்க்க வந்துடுவா. நம்ம ஹீரோ பார்த்து சாரி கேட்பா. சாரி ஜோய் என்னை மன்னிச்சிரு, நீ சொன்னது கரெக்டு தான், அந்த ரோஜ் ஒரு ஃப்ராட பையன் என்னால் நம்ப வச்சு ஏமாத்திட்டான், என்னை மன்னிச்சிரு, நீ சொல்கிறது கேட்க மாட்டேன். ஆமாம் உன்னால் மட்டும் இப்படி எல்லாத்தையும் இப்படி பார்க்க முடியுது, நீ சொல்கிற எல்லா விஷயங்களுமே கரெக்டாக இருக்குது. நான் தான் பேசில் கேட்க மாட்டேன்னு சொல்கிறப்ப இதுன்னு இருக்குது. ஜஸ்ட் ஒரு பார்வையில் பார்க்குறேன், எனக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தோணுது அது அவங்கள்ட்ட சொல்கிறேன், கேட்குறது கேட்காத ஓஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீனும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம மீன் அப்படியே பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுவா. அப்படியே 2 பேரும் ஒன்றா இருந்து மஜா பண்ணலான்னு இருப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம மீனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவா. இப்போ தானே அவ்வளோ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க, அதனால் நம்ம ஹீரோயின் அந்த ஃபோன் எடுக்க மாட்டா. பட் அந்த ஃப்ரெண்டு விடாமல் தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாளா. இவ்வளோ சரி அந்த ஃபோன் எடுத்தால் பார்த்து அந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஏதோ மயக்க மாத்திரை போட்ட மாதிரி, ஹே ப்ளீஸ் இங்கே வாடி, நான் இந்த மயக்க மாத்திரை போட்டேன், கூடி சீக்கிரம் சாக போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மீன் பயமாக இருக்கும். ஏ ஜோய் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பீச் தற்கொலை ட்ரை பண்ணியிருக்கா, சீக்கிரம் என் கூட வாங்கன்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. எப்படி சேஃபாக அந்த பொண்ணை காப்பாற்றிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ டேபிளுக்கு நோட்டை பார்ப்பான். பார்த்தா அந்த பொண்ணு டேப்லெட் பேர் எழுதிச்சிருப்பா. எந்தெந்த டேப்லெட் எந்த ரோஸில் போட்டால் நம்ம சாக மாட்டோம் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எழுதி வச்சிருப்பா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரியுது ஹீரோ ஹீரோனும் சேரக்கூடாது, அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னொரு பிளான் பண்ணியிருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ கொலகாண்டாயிரும். அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறப்ப அவள் சிரிச்சிட்ருப்பா. நம்ம மீனை பார்த்து ஹே பேக் ப்ளீஸ் என்னோட எங்கேயும் கிளம்பி போயிடாத, இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் நீ என் கூட இங்கேயே இரு ப்ளீஸ். நீ கெஞ்சி வைக்கிறப்ப அந்த பெக்கு சார் அங்கேயே இருக்கதா இருக்கா. பட் நம்ம ஹீரோ ஹீரோனை கூப்பிட்டு ஹே உன் ஃப்ரெண்டு பண்ணுறது பார்க்க தெரியலையா, இதெல்லாம் சுத்த ட்ராமா, நீ அவளை ஜஸ்ட் சும்மா சண்டை போட்டிங்க, அந்த சண்டைக்காக தற்கொலை யாரை பண்ணுவாங்களா, இவன் படம் நடிப்புன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஜோய் அவள் என்னென்ன பண்ணிட்டு போட்டோம், அவள் ஃப்ரெண்டு, அவளை நான் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு நிறைய விஷயங்களை அவள் ஹெல்ப் பண்ணியிருக்கா, நான் இங்கே ஒரு நாட்டு இங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம அங்கேயே தங்கதான் இருக்காளா. இதை பார்த்து நம்ம ஹீரோ கொலகாண்டாயிரும். ஏன்னா இன்னும் நம்ம ஹீரோனும் மஜா பண்ணிட்டு இருக்கணும். பட் நடுவில் அந்த கரடி வந்து காரத்துக்கு எடுத்துச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவத்தில் இருப்பான். சரி அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அடுத்த கால் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட் சும்மா கூடாது, அவளை போட்டு தள்ளி ஆடணுன்னு ஒரு பார்க் போவான். பார்த்தா அங்கே தான் டெய்லி அந்த பீச்சுங்கிற போட்டு ஜாகிங் போவா. அவளுக்கு பின்னாடி தெரியாத மாதிரி ஜாகிங் போய் தனியாக ஒரு இடத்துக்கு போவா. பின்னாருந்து கல் எடுத்து அவன் மண்டல ஒரு போடு. பார்த்தா ஆள் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். இவனும் ஒரு நிமிஷம் கூட அங்கேயே நிற்காம தலைதறிக்க ஓடி வந்துடுவான். பட் அப்போ தான் போப்போ பயமாயிட்டே இருக்கு. டே ஜோய் அவசரப்பட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டா, இன்கேஸ் அவள் இறந்து போய் உனக்கு கண்டுபிடிச்சா என்ன ஆகும், லைஃப்பில் ஜெயிலில் இருக்க மாதிரி ஆயிருமாடா. ஹீரோயினுக்காக இப்போ 2வது கொலை பண்ணுறேன்னு சொல்லி ஆள் சமயம் பயந்து போயிருப்பான். தென் ஸ்டேட்டாக அவள் வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்து அந்த பேக்கோங்கிற பையன் இருக்கால அவன் அழுதுட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்துலேயே அவங்க அப்பா படுத்து எடுப்பாரு. டே பேக்கோ என்னடா ஆச்சு, உங்கள் அப்பா என்னடா பண்ணேன்னு கேட்டால், இல்லை அங்கிள் நீங்கள் எவ்வளோ எங்கிட்ட சொன்னீங்களே பட் எனக்கு மனசே கேட்கல, அதனால தூக்கு மாத்திரை எடுத்து எங்கள் அப்பா போட்டு விட்டேன், செத்துருவாருன்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அட பாவி நீ வேற இடம் உயிர் வாங்கிட்டு இருக்க, சரி நீ இப்போ தண்ணிட்டோன்னு சொல்லி அந்த பையனை அங்கே அனுப்பிடுவான். சரி அந்த அப்போட வாய்க்கில் கையை விட்டு மொத்த மாத்திரம் வெளியே எடுத்துருவான். நல்ல வேலை அந்த மனுஷன் வாந்தி எடுத்துட்டாரு. அப்புறம் தான் கொஞ்சம் மயக்கத்துலேருந்து வெளியே வருவார். அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா நம்ம இருதான் ஒரு கொலை பண்ண பார்த்தோன்னு வச்சுக்குவான். அதனால்
அதனால் நம்ம ஹீரோ போட்டு பொகுமுன்னு குத்துவார். நம்ம ஹீரோ நினச்சா பதிலுக்கு அவர் அடிக்க முடியும். பட் பதிலுக்கு அடித்தா இங்கே போலீஸ் வருவாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ கொலை பண்ணா, இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, பேசாமல் அடியை வாங்குவோன்னு நம்ம ஹீரோ அமைதியாக இருப்பானா. அந்த அப்பாவை ஒரு வெறி தீர்ற அளவுக்கு நம்ம ஹீரோ போட்டு அடியை நடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். நம்ம ஹீரோ மூஞ்சி முதல்ல பேத்து அப்படி படுத்துருப்பானா. கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ஹே ஜோய், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி ஃப்ரெண்டு பீச் இருக்கல, காலை ஜாகிங் போயிருக்கா, யாரோ பின்னாலேருந்து கல் எடுத்து அவன் மடல் அடிச்சிருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்டு சீரியஸாக இருக்கா, ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. நான் அவ்வளோதான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப, அடி பாவி, இன்னும் இந்த பீச் ஆகவே இல்லையா, இன்னும் உயிரோட தான் இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்கில் இருப்பான். இதோட இந்த எபிசோட் 5 முடியுது. எபிசோட் 6 Amor4. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட ஜோய் வைப்பாங்க. பார்த்தா மூஞ்சில் அடியும் இருப்பாள். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். பார்த்தா அந்த பீச்சுங்கிற பொண்ணு இருக்கால, அவளுக்கு அடிபட்டுருக்கோம். இப்போ தான் ரெக்கவர் ஆகி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரு பயமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு போகிறப்ப நம்மளை கண்டுபிடிச்சிருவாளோ, நம்ம தான் மண்டல் அடிச்சோங்கிறத அவளுக்கு தெரியுமா தெரியாதா, இந்த ஒரு பயம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டே இருக்கும். சரின்னு ஒரு பயத்தோடையே அந்த பொண்ணு வீட்டுக்கு போவான். பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்தில் வரும். பட் நம்ம ஹீரோவை பார்த்து தேங்க்யூன்னு சொல்லும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு சண்டை இருக்கலாம், பட் எனக்கு அடிபட்டு தெரிஞ்சோடனே பார்க்க வந்திருக்கீல, அதுக்கே தேங்க்யூன்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி, நான் அவன் ஜாலியாக அவனோட பழகிட்டு இருக்கான். தன் ஹீரோ தனியாக கூட்டு போய், ஆமாம் உன் ஃப்ரெண்டு அதுக்கு இங்கே இருக்கா, அவள் வீட்டில் இருக்காமல் இருக்கிறப்ப இங்கே பாரு ஜோய், யாராலும் மண்டல் அடிச்சிருக்காங்களே, அவளுக்கு ஒரு பயமாக இருக்குது. இன்கேஸ் கொலை பண்ண ட்ரை பண்ணவே திரும்ப அங்கே வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக இங்கே இருக்கட்டும். அப்படின்னா எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன சொல்ல தெரியல. சரின்னு சும்மா ஹீனோட பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த பீச்சுங்கிற ஃப்ரெண்டு வரா. ஹே ப்ளீஸ் நீ என் கூட வரியா, நீ தான் ஜோய் எப்போனா பார்க்கலாமே, ப்ளீஸ் என் கூட இருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஜோய், நீ இங்கேருந்து போயிட்டு வா, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி ஜோய் அங்கே அனுப்பி வைப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சமங்கடு போயிடும். சரி, நான் அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப டேபிளில் ஒரு விஷயம் கட்டல மாட்டுது. இன்னொன்று பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பீச் இருக்கல, அவள் ஹேண்ட்பேக் தான் அங்கே இருக்கும். அதில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது. பார்த்தா அதில் நம்ம மீனோட பேரும் அவள் பேர் போட்டிருக்கு. 2 பேர் பாரிஸுக்கு போகிற டிக்கெட் புக் பண்ணியிருக்கா. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு கொலகாண்டாயிரும். அடி பாவி, நான் அவங்க கூட ஃபஸ்ட்டு உன் மேலே கருணப்பட்டேன், பட் ஹீரோயினை என்கிட்ட மொத்தமாக பிரிக்கலாம் பட்டியில், மாவளே உன்னை விட மாட்டேன்டி, உன் சாவி என் கையில் தான் சொல்லி நம்ம ஹீரோ கொலகாண்டில் இருக்கான். அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்போ அந்த பேக்குங்கிற பையன் ஓடி வந்து நம்ம ஹீரோ கட்டிப்பிடிப்பான். என்ன நம்ம ஹீரோ அந்த பையனை காப்பாற்றினால, அதனால் அந்த பையன் தேங்க்ஸ் சொல்லுவான். கூடவே அந்த பையனோட அம்மா வருவாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் அந்த அம்மாவை பார்க்குறான். அவங்களும் ஹீரோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஜோ, இப்போ தான் எல்லாத்தையும் சொன்னான், நீங்கள் தான் என் பாய் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அவர் உங்களை அடித்தாலும் நீங்கள் ஒரு மாதிரி கேஸுன்னு கொடுக்காம இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறப்ப இல்லைனுங்க இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த மேடம் ஹீரோவை பார்த்து, எங்க நான் நர்ஸ் தான், உங்களுக்கு இன்கேஸ் எந்த ஒரு பிரச்சனாலும் சரி என்கிட்ட வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைமாறு பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே அனுப்பிக்கிறாங்க. இவ்வளோ சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான். இதுக்கப்புறம் ரெகுலராக புக் ஷாப்பு அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக நம்ம மீன் அங்கே வருவா. ஹீரோ பார்த்து, சாரி ஜோய், நேற்று வீட்டிலேருந்து சீக்கிரம் போக சொல்கிறல, அதுக்காக சாரி வைக்கணும். அண்ட் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம், பீச் இருக்கால, அவளுக்கு சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வெளியே போன ஆசையாக இருக்குது. க்ரீன்விச் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே தான் ஒரு எஸ்டேட்டில் தங்க தான் இருக்கும். நானும் அவளும் சும்மா 2 நாள் தான் போயிட்டு வந்துடுவோம், ப்ளீஸ் நான் போவான்னு கேட்குறப்ப நம்ம இருக்கிற தயக்கமாக இருக்கும். ஏன்னா பாரிஸுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கா. சரி, கண்டிப்பாக நம்ம ஹீரோ அங்கே கூட்டி போய் அங்கேருந்து பாஸ் கொண்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்க்க முடியாது. அதனால் ஹீரோ பார்த்து, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பீச்சும் நல்லவு கிடையாது, அவளுக்கும் உன் மேலே ஏதோ வகையான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உன்னை எப்படி டாமினேட் பண்ண நினச்சிட்டே இருக்கா, அவள் சொல்கிறது தான் நீ கேட்க நினச்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் நீ அவ கூட போகாதுன்னு சொல்கிறப்ப நீ என்ன சொல்ல வர ஜாய், என் ஃப்ரெண்டை பார்த்தா லெஸ்பியன் மாதிரி தெரியுதா, அவள் எதுக்கு என்னோட மாதிரி பழகணும்னு கேட்குறப்ப நான் சொல்கிறது சொல்லிட்டேன், போகிறதும் போகாத ஓய்ஸ்ட்னு சொல்கிறப்ப அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. பட் நம்ம ஹீரோக்கு ஆர்வம் வந்துட்டே இருக்கும். உடனே பேஸ் பண்ணி போய் லேப்டாப்பில் செக் பண்ணி பார்க்குறான். அந்த க்ரீன்விச்சுங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு எஸ்டேட் தான் இருக்குது. ஸோ அவங்க தங்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தங்க முடியும். அப்போ அதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடணும். எவ்வளோ தூரம் ஆகுன்னு பார்க்குறப்ப 58 நிமிஷம் போட்டிருக்கு. ஸோ அப்போனா 1 ஹவரில் அங்கே போயிடலாம். சீக்கிரம் நைட்டு எங்கேருந்து போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறா இருக்கான். போகிறப்ப அவன் தொப்பி எடுக்கிறப்ப கூட ஒரு வாட்ச் இருக்கும். இது யாரோடதுன்னா இந்த பெஞ்சமினோடது. நம்ம ஹீரோக்கு அது போன ஆசையாக இருக்குது. சரின்னு அந்த வாட்சை போட்டு காரில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் போகிற வழி ஒரு காட்டு பதாட்டம் இருக்கும். நைட்டு அவன் போட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மான் குறுக்கு வந்துடும். இதனால் நம்ம ஹீரோ கார் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மரத்தில் சொருகிடுவான். அங்கேயே மயக்கம் போட்டுருவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோக்கு மண்டையில் பெருசாக அடி போட்டிருக்கோம். கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப அவனுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஜோய், எங்கே போயிட்டுருக்க, இன்னொரு பொண்ணு ஏமாற்ற போகிறேன் கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சடனாக பார்த்தா பின்னாடி ஒரு போலீஸ் கார் வரும். பார்த்தா அந்த பொண்ணு காணாமல் போயிடுவா. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஹீரோட கனவு தான். பின்னருக்கு அந்த போலீஸ் வந்து, சார் என்னாச்சு, ஏதோ ஆக்சிடென்ட்னு கேட்குறப்ப, ஆமாம் சார், நைட்டிங் வந்துட்டு இருந்தேன், ஒரு மான் குறுக்கு வந்துருச்சு, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் சும்மா ஒரு வேலை விஷயமா இந்த பக்கமாக போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ்காருக்கு நம்ம ஹீரோ சந்தேகமாக இருக்கும். அதனால ஹீரோவை பார்த்து, சரி சார் உங்கள் பேருன்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ அவன் பேர் சொல்லாமல் வேற ஒரு பேர் சொல்லுவான். அது போல் நம்ம ஹீரோ வச்சுருக்கலாம் அந்த காரு, இது ஒரு திருட்டுக்காரு. சரி சார் லைசன்ஸ் தான் கொடுங்க, சும்மா செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கிடைச்சதே தெரில. உடனே ஒரு பணக்கார மாதிரி பிஹேவ் பண்ணுறான். சார் நான் ஒரு டாக்டர் தான், வேணா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்கலேன், நல்லா ஜாலியாக
ஜாலியாக உட்காந்து பேசலாம். உங்களுக்கு ரிலாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பணக்காரங்களை கை வச்சா பிரச்சனை வரும்ல. அதனால் ஹீரோ பார்த்து சரி சார் நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து அனுப்பி வச்சுறாரு. பட் இருந்தாலும் அவருக்குன்னு சந்தேகம் போல் நம்ம ஹீரோட கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்குவாரு. நம்ம ஹீரோ வேகமாக அந்த எஸ்டேட்டுக்கு போயிடுறான். ஹீரோயினா அவன் ஃப்ரெண்டு வரதுக்கு முன்னாடியே இவன் வீட்டுக்குள்ளே போயிடுவான். போய் கண்ணாடியில் பார்த்தா மண்டை லைட்டாக கிராக் விட்டுருக்கும். சரின்னு அவனை தையல் போட்டுருக்கான். அப்போ அவனை பக்கத்தில் ஏன் அந்த பொண்ணு வரா. என்ன ஜோய் திரும்ப இங்கே வந்திருக்க போலியே. அந்த பொண்ணை பார்க்க போகிற கேட்குறப்ப ஹே நீ எதுக்கு இங்கே இருக்க, நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டல, எதுக்கு இங்கே வரேன்னு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோட எக்ஸில் வர போல் அடிக்கடி நம்ம ஹீரோக்கு இது மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காணாமல் போயிடும். சடனாக வெளியே யாரும் வர மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிக்குவான். பார்த்தா வந்தவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் குளிச்சுறேன்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே போயிடுவா. அவள் போய்ட்டு ஜாலியாக குளிச்சுட்டு இருப்பா. அவள் குளிக்கிறத அவள் ஃப்ரெண்டு எட்டி பார்ப்பா. அவள் எட்டி பார்க்குறத நம்ம ஹீரோ பார்ப்பான். இதை பார்க்குற நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் ஆயிடுது. அடி பாவி, நான் கூட ஸ்டார்டிங் சந்தேகப்பட்டேன் நீ ஒரு எஸ்பினா இருப்பேன்னு சொல்லி. ஆனால் இப்போ கன்ஃபார்மே பண்ணிடலாம் போலியே. இதனால தான் என்னையும் ஹீரோனை பிரிக்கிறல அவ்வளோ மும்முரமாக இருந்தியா. மவளே சும்மாட மாட்டேன்டி, உனக்கு உடனே திருவனே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அதே நேரத்தில் மீருக்கும் சந்தேகம் வருது. ஏன்னா அவளை பார்க்குறப்பே தெரியுது கொஞ்சம் சைக்கடிக்கான்னு கேட்டுன்னு சொல்லி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த வீட்டோட கதவு இருக்குல்ல லைட்டு டம்முன்னு சாத்துவான். இந்த சவுண்ட் அந்த பொண்ணு கேட்கும். உடனே வீட்டுக்குள்ள யாராக்குன்னு நினச்சி கண்ணில் எடுப்பா. இதை பார்த்து நம்ம மீறி கல் விட்டுரும். அடி பாவி கண்ணில் வச்சிருக்கியா, இவ கொஞ்சம் மோசமான ஆள் தான், இவங்க சேஃபாக இருக்கணும்னு நம்ம பயத்தில் இருப்பான். நம்ம மீன் குளிச்சு முடிச்சுட்டு வருவா. பார்த்தா அதே வீட்டுக்கு புதுசாக ஒரு பையன் வருவான். அந்த பையனை பார்த்து ராஜுன்னு சொல்லுவாங்க. நம்ம மீன் இந்த பையனை சகஜமாக பேசிட்டு இருக்கா. இதை பார்க்க நம்ம மீருக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் இந்த பையனில் யாருன்னு பார்த்தா காலேஜ் ஃப்ரெண்டு. இவங்களாம் 3 பேர் ஒன்றா தான் முடிச்சிருப்பாங்க. சும்மா பார்ட்டி பண்ணுறதுக்காக அந்த பையனை கூப்பிட்டுருப்பா. சேர்ந்து 3 பேர் ட்ரிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. பார்த்தா நம்ம நல்லாவே குடிச்சிருவா. அப்போ அந்த ஃப்ரெண்டு நம்ம மீனை பார்த்து ஹே பேக் நான் ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன், இந்த மாதிரி நான் பாரிஸ் போகிறதா இருக்கேன், கூடவே ஒன்னி கூட்டி போகிறதா இருக்கேன், டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்க்க நம்ம ஒரு மாதிரி இருக்கும். என்னது டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டியா, நான் ஜோயை விட்டு பிரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே, நான் இங்கேருந்து வந்தால் அவனுக்கு வருத்தமாக இருக்கும், ப்ளீஸ் நான் வரலன்னு சொன்னால் அவளை கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பா. சரி நான் எதுக்கு ஜோய் கிட்ட கேட்குறேன், அவன் அனுப்புனா வாரேன்னு சொல்லி 3 பேரும் நல்லா ட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அவங்க போய்ட்டு பெட்ரூம்குள்ளே போயிடுவாங்க. அமைதி உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம மீனுக்கு லைட்டாக முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும். உடனே இந்த ஃப்ரெண்டு நான் மசாஜ் பண்ணுறங்கிற பேரில் நம்ம மீனோட முதுகு அமுக்கிட்டு இருப்பா. அண்ட் அப்போ இதுதான் அவளுக்கு கட்டன்ஸாக தோணுது. பார்த்தா நம்ம மீனோட குடிப்பதில் இருக்காளா, அவளோட ஒன்றாக்கலான்னு சொல்லி லைட்டாக ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுவா. இது நம்ம மீனு புரிஞ்சுக்கிறா. உடனே எந்திரிச்சு சாரி கைஸ் எனக்கு அது என்ன பாத்ரூம் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவள் பாடம் வந்து போயிடுவாளா. பார்த்தா நம்ம மீன் எங்கே இருக்கானா பெட்டி கீழே தான். அந்த பொண்ணுகிட்ட கண்ணு இருந்துச்சுல, அந்த கண்ணை ஆட்டையை போடலான்னு சொல்லி ரூம்குள்ள வந்துருப்பான். கரெக்டாக இவங்களுக்கு குடிச்சு உள்ள வந்தனால நம்ம மீன் கட்டில் விழுந்துருப்பான். இப்போ நம்ம மீன் பாத்ரூம்குள்ளே போனால உடனே இருக்க மெசேஜ் பண்ணுவா. ஹே ஜோய் இருக்கியா, உங்கள்கிட்ட பேசுனதுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு கட்டிலுக்கு மெசேஜ் பண்ணுறான். உடனே ஹீரோவை பார்த்து சாரி ஜோய் நீ சொல்கிற உண்மையாக தான் இருக்குது, அவளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல், இப்போ எங்கிட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது போய் என்ன பாரிஸுக்கார கூப்பிட்டா எனக்கு அவ கூட போக பிடிக்கல, நான் நாளைக்கு அங்கேருந்து வந்துடுறேன் உடனே தான் பார்க்க வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நைட்டு அப்படி படுத்துங்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த ராஜுங்கிற பயிர்ப்பால அவன் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். நான் மீன் துணிமெல்லாம் பேக் பண்ணி எங்கேயும் கிளம்புற மாதிரி இருக்குது. ஹே என்னெல்லாம் துணிமெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன், என் கூட பாரிஸ் வரது ரெடியான்னு கேட்குறப்ப பாரிஸா நான் அதுக்கு பாரிஸ் வரணும், நான் திரும்ப ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப ஹே என்னாச்சு ஜோ இது என் கூட போகக்கூடாதுன்னு சொன்னானா, எதுக்கு என் கூட வரலன்னு கேட்டால் இங்கே பாரு எனக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நேற்று நடந்ததை நானே பார்த்தேனே, மசாஜ் பண்ணுங்கிற பேரில் என்னை அங்கங்கே டச் பண்ணேன், உனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கான்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்கு வந்துடுது. என்ன இதையும் ஜோய் சொன்னானா, இங்கே பாரு அவன் சொல்கிற நம்பாத, அவள் ட்ராஷு, சொல்லப்போனால் ஒன்றுத்துக்கு இல்லாத உதவாக்குற, நீ என் ஃபேமிலி மாதிரி, உனக்காக நான் என்னென்ன பண்ணுவேன், என் உயிரை கூட கொடுப்பேன், பட் அவன் எப்படி பண்ணுவானா, ப்ளீஸ் இங்கேருந்து போகாத, நீ என் கூட பேரிஸ்ன்னு சொன்னால் நம்ம மீனால கேட்க மாட்டா, அவள் பாட்டு பேக் எடுத்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம இருக்கிற ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்லையே இதுலையாவது நம்ம மீன் நம்மளை சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி நம்ம இருக்கிற ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம மீன் கார் எடுத்துகிட்டு அவள் பாட்டு வந்து கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம இருக்கிற ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதுப்போ அந்த ஃப்ரெண்டு இங்கே தனியாக தான் இருக்கா. இதான் கரெக்டான சான்ஸு, இவ்வளோ போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து போயிடும்னு சொல்லி நம்ம மெது வந்துட்டு இருப்பானா. அப்போ சடனாக நம்ம ஹீரோக்கு எகேன் டெலிஷன் வர ஆரம்பிக்குது. பார்த்து நம்ம ஹீரோட எக்ஸில் இருக்கால, அவள் திரும்ப நம்ம ஹீரோட கண் முன்னாடி வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்து கோவமாக வந்துட்டு இருக்கோம். ஹே நீ ஏன் திரும்ப திரும்ப என்னோட வந்துட்டே இருக்க, நீ ஏமாத்தினவ, என்னோட பிரிஞ்சு போனதான் நீ, உன்னாலே ஹார்ட்டே உடஞ்சி போச்சு, ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டே இருக்கானா. அதை பார்த்து அந்த எக்ஸன் திட்ட ஆரம்பிக்கும். யார் நான் ஏமாத்தினானா, நீ தான்டா பைத்தியக்காரன், நீ டெலிஷன் இருக்கிறவன், உனக்கு கற்பனை வருதுன்னு அவள் போட்டு கத்திட்டே இருப்பாளா. இந்த மாதிரி நம்ம அவனுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த சவுண்டு கேட்டு அந்த ஃப்ரெண்டுங்க வந்துடுவா. நம்ம ஹீரோ வந்து வீட்டில் பார்த்தோன்னே அவளுக்கு கொலாண்டாயிரும். புக் எடுத்து நம்ம ஹீரோ மண்டல அடித்து அவனை அங்கே மயக்க வைக்கிடுவா.
கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கண்ணு முடிச்சு பார்ப்பான். பார்த்தா கையில் கன்று இருக்கும். டே ஜோய், உனக்கு என்னோட வேலை? என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டால், சேச்சே நான் இங்கே ஒன்று ஃபாலோ பண்ண போகிறேன். ஹீரோயின் இங்கே இருக்கிறத சொன்னால் அதோட பார்க்க வந்தேன். அவளை இங்கேருந்து கூட்டி போகிறேன்னு சொல்கிறப்ப, டே நடிக்காதரா, அவள் இப்போ டாக்ஸி பிடிச்சி இங்கேருந்து போனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நீ தான் பண்ணியிருக்கேன். என் வீட்டில் நீ தான் புக்காட்டி போட்ட, என் லேப்டாப்பை நீ தான் திருடினேன், அது போய் நான் பின்னாடி நடித்ததும் நீயாக தான் இருக்கணும் சொல்கிறா. நீ தான் நடிச்சு கேட்குறப்ப, சேச்சே நான் அதுக்கு நடிக்க போகிறேன். எனக்கு என்னதான் உண்மையில கோவம் இருந்தால் கூட உனக்கு கொள்றதுக்கு நான் கொடுறதும் கிடையாது. நான் ஒன்று குழப்பம் ட்ரை பண்ண சொல்கிறப்ப அவளை கேட்க மாட்டா. நான் மீரோ பாட்டு கேட்குறப்ப அப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணுவா. பார்த்தோன்னா மீரோட கையில் ஒரு வாட்ச் இருக்கும். இது பெஞ்சமினோட வாட்ச்சு. டேய் இது பெஞ்சமினோட வாட்சாச்சு, இது எப்போ உங்கள்கிட்ட கேட்குறப்ப நான் மீரோ கல்லு விட்டுருச்சு. ஆகா கண்டுபிடிச்சிட்டா போலையே, எப்படியோ சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சரி ஒத்துக்கிறேன், உன் லேப்டாப்பில் ஆட்டை போடுந்தான் தான். அது லேப்டாப் திறந்து பார்த்தப்ப சில விஷயம் தெரிய வந்துச்சு. பார்த்தா நீ ஹீரோனுடைய நியூட் பிக்கில் வச்சுருந்த. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு ஹீரோமே லவ் இருக்குன்னு சொல்லி. இங்கே பாரு, நீ வேணால் ஹீரோ லவ் பண்ணலாம், பட் எக்காரந்த கொண்டு பெக்குக்கு உண்மையில் லவ்வே வராது. அது இப்போ உன்னால் என்ன கொல்லவும் முடியாது. நீ ஃபோட்டோ எடுத்தில்ல, அதில் ஒரு காப்பி எடுத்து என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் மட்டும் இப்போதைக்கு ஹீரோட போலேன்னா அந்த காப்பி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவான். அந்த ஃபோட்டோவில் எடுத்த நீ தான் சொல்லி ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஜென்மத்துக்கு ஒன்று பார்க்கவே மாட்டா. என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறப்ப லைட்டில் பாட்டமாக இருக்கும். இதுதான் நம்ம ஹீரோ அட்டென்ஷன்ஸாக இருக்குது. இங்கேருந்து ஓரான்னு சொல்லி தப்பிச்சு விட பார்ப்பான். அந்த பொண்ணு பட்டு ஷூட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ கீழே விழுந்துருவான். பக்கத்தில் இருந்து பார்க்குறப்ப நம்ம செத்து போன மாதிரி இருக்கு. அவ்வளோதான்டா செத்து போயிட்டான், அவனை சோழ முடிச்சுன்னு சொல்லி அவன் வந்து பழம் பார்ப்பாளா. பார்த்தா நம்ம ஹீரோ உயிரோட தான் இருப்பான். பின்னாருந்து அவளை பிடிச்சி ரெண்டு கண்ணுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. டம்முன்னு கண்ணு ஃபயர் சவுண்ட் மட்டும் கேட்கும். யாருக்கு என்ன சொன்னு தெரில. கட் பண்ணால் அன்னைக்கு நைட் ஆயிரும். பார்த்தா போலீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தற்கொலை பண்ண தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா அவள் லேப்டாப் தான். நம்ம ஹீரோத்த லேப்டாப்போட பாஸ்வேர்டு தெரியுமே, அந்த பாஸ்வேர்டு வச்சு இவன் நோட் பண்ணி டைப் பண்ணியிருப்பான். எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல, இந்த உலகம் ரொம்ப மோசமானதாக இருக்குது, நிறைய பேர் என்கிட்ட போய் சொல்கிறாங்க, நிறைய பேர் விட்டுட்டு போகிறாங்க, இப்படிப்பட்ட உலகத்தில் வாழணுமா, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு டைப் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம ஹீரோ பண்ண வேலை தான். அந்த துப்பாக்கிக்காக சண்டை போட்டதில் அந்த ஃப்ரெண்டு வந்து போயிருப்பா. கொலை தற்கொலை மாற்றினதுக்காக நம்ம டைப் பண்ணியிருப்பான். இப்போ வேகமாக கார் எடுத்துகிட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டு இருப்பான். பார்த்தா அங்கே நடந்த சண்டையில் அவனுக்கு கால் அடி போட்டுருக்கோம். உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து அந்த பேக்கோட அம்மா இருக்காங்களே அவங்கள பார்க்க போவான். மேடம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா சொன்னீங்களே, இப்போ ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு கால் அடிபட்டுருக்கு, ப்ளீஸ் கட்டுப்படுங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் ஹீரோ அடிவாங்க வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப ஹீரோட்டு மெசேஜ் வருது. ஹே இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், என் ஃப்ரெண்டு இறந்துட்டாலாம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் அவங்க சண்டை போட்டேன், அதில் தான் தற்கொலை பண்ணிட்டா சொல்லி நம்ம மெசேஜ் பண்ணுவாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹாப்பியாக தான் இருக்கும். பட் ஹீரோனுக்கு எந்த ஒரு மெசேஜ் பண்ண மாட்டான். கட் பண்ண அப்படியே போலீஸ் காமிப்பாங்க. போலீஸ் விசாரிச்சு பார்த்த வரைக்குமே இது தற்கொலைமாக தான் இருக்குது. பட் அவங்க வந்து போலீஸ் யாருன்னா அன்றைக்கி நம்ம ஹீரோ பார்த்தார்ல சேம் அதே போலீஸ் தான். அவருக்கு லைட்டாக இந்த கேஸ் மட்டும் சந்தேகமாக இருக்குது. அன்றைக்கி நம்ம ஹீரோட நம்பர் போட்டு நோட் பண்ணார்ல, அந்த நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தப்ப நம்ம ஹீரோ சொன்ன பேரும் நம்ம போட்டில் இருக்கிற பேர் வேறு மாதிரி இருக்குது. இதுவே அவருக்கு லைட்டாக சந்தேகமாக இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ போய் தேடி பார்க்குறா இருக்காரு. கட் பண்ண இது நடந்து சில நாட்கள் கழிச்சு பார்த்தா ஃப்ரெண்டுக்கு ஃபியூனரில் முடிஞ்சிருக்கும். நம்ம ரொம்ப சோகமாக வந்திருப்பா. ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்காக வீடு வரைக்கும் போயிருப்பா. நம்ம உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. சரி பேக் நான் இங்கேருந்து போயிட்டு வரேன், நாளைக்கு பார்ப்போம். நான் அங்கேருந்து போகிறப்ப ஹே ஜாய் இங்கேருந்து போகாத ப்ளீஸ், இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட இங்கே இருன்னு சொல்லி நம்ம ஹீரோ முடியல அழுதுட்டு படுத்துருப்பா. இதோட இந்த எபிசோட் 6 முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான், ஹீரோ தான் கொலை பண்ணாங்கிற விஷயம் அந்த போலீஸுக்கு தெரிய வருமா, இதெல்லாம் நாங்கள் லவ்வில் ஏற்படுற சில பிரச்சனை என்ன, இது எல்லாத்தையும் தான் அடுத்த எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப்சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.